இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப், ஒரு சமையல் நிபுணரை சந்திச்சு அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸை செஞ்சு காட்டுவாங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஷெஃப் முரல். Such good pleasure to meet you, chef. Thank you so much. இவர் சாதாரண ஷெஃப் இல்லைங்க. முதல்ல சிங்கப்பூர்லேயும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்க்கு மிஷலின் ஸ்டார் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே ஷெஃப் முரல் தான். இவர் மும்பைலேருந்து சிங்கப்பூருக்கு ஒரு 18 வருஷமாச்சு. வந்ததுலேருந்து நமக்காக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பெற்று கொடுத்துருக்காரு. So honored and proud to have you here on our special Deepavali show for Super Samayal. Thank you for the invite. So chef, what will you be doing for us today? I'm going to do 3 dishes as a North Indian and bit influence of local. So going to do a Jaipuri tikki. The ingredient you can see some potatoes, cheese, cheese, appalam vachirukkaru, and salt, uppu, green chilies, pacha molaga, and mango powder, and some chaat masala. Chaat masala. Yes. Okay. So, and the mango powder, what do you commonly use mango powder for? So mango powder generally used for the starters like appetizers. It gives a nice tangy flavor. So mango powder chef சொல்றாங்க அடிக்கடி appetizers-ல யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட் சாட் ஃபுட்லலாம் அதை போடுவாங்க. அது ஒரு டேங்கி ஒரு புளிப்பு ஒரு கொஞ்சம் புளிப்பு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க chef. To make it the first step, what we are going to make is adding this potatoes. So this potato is boiled and grated. ஸோ ஷெஃப் கிழங்கை அவிச்சு அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி பவுலில் இப்போ போட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த பிரெட் க்ரம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம் ஆட் பண்ணுறாரு. கார்ன்ஃப்ளவர், மேங்கோ பவுடர். இந்த மேங்கோ பவுடர் ரொம்ப ஈஸிலி நீங்கள் மார்க்கெட்ஸில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. க்ரீன் சில்லி பாடியை சின்ன பச்சை மிளகா யூஸ் பண்ணுறாரு. about 2 or 3. எவ்வளோ உரப்பு உங்களுக்கு பிடிக்குமோ அவ்வளோக்கு நீங்கள் போட்டுக்கலாம். The salt as taste. உப்பு சேர்த்துட்டாரு. And then this is chaat masalas. Chaat masala is the mix of 12 spices together. ஸோ சாட் மசாலா அவர் சேர்த்தது அதில் 12 ஸ்பைசஸ் சேர்த்து அரைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம ரெடிமேடாக வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. So what the next step, going to do the mixing of this. Okay. So ஷெஃப் கையால் அதை நல்லா எல்லாத்தையும் பெனஞ்சு மிக்ஸ் பண்ண போகிறாரு. So this is pure vegetarian dish. ஸோ விசேஷ டைமில் நம்ம வெஜிடேரியன்ஸ் எப்போதுமே வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். Tikki is a shape of like a small patty, like around 1.5 inch patty or 1 inch patty, which is been often used as appetizer. Okay. ஸோ டிக்கிஸ் ரவுண்டாக ஒரு பேட்டி ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிக்கி. ஸோ இதுக்கு பேர் ஜைப்பூரி டிக்கின்னு அவர் சொல்கிறாரு. When we make in the home, it's better to make it small, easy to make. So I'm going to make like a small roundels. Okay. Very interesting. சாப்பிட்றதுக்கும் பொரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி குட்டியாக பால்ஸை எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. When you boil the potatoes for this, make sure there is not so much water content in the potatoes. ஸோ கிழங்கு அவிச்சு எடுக்கும் போது அது நம்ம சரியாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடணும், அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் அந்த டிக்கியோட கன்சிஸ்டன்சி சரியாக கிடைக்கும்னு ஷெஃப் சொல்கிறாரு. I'm going to show you the second step, how to do the stuffing of this. Okay. Because why I like to use cheese, because in the family during Deepavali, children really love the cheese. And so that's it. Adults also love cheese, chef. குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகவே ஷெஃப் இந்த டிக்கியில் சீஸ் ஸ்டஃபிங் வைக்கிறாரு. ஏன்னா பிள்ளைங்களுக்கெலாம் சீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் பெற்றோர்களும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறாரு ஷெஃப்.
அந்த பால்ஸ் எல்லாம் தட்டி தட்டி ஒரு பேட்டி மாதிரி ஆக்கிட்டு அதில் அந்த சீஸ் மொசரல்லா சீஸ் அவர் வச்சு ஃபோல்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பேட்டி ஷேப்பில் அவர் எடுத்துட்டார். So you can see the shape are not so big. It's very small. So ஒரு பருப்பு வடை சைஸ்ல இருக்கு. அவ்வளவுதான். So like how we make this one tikki with potatoes. So similarly in the home you can make with sweet potato. You can make with the beetroot. Oh, that's nice. Sweet potato tikki. And also you can make with like a turnip potato with boiled turnips. So a lot of flavorings. And yes, one more interesting, as a South Indian, my mom used to make a very nice raw banana tikkis. She used to boil it and grating. So chef சொல்றாரு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஜெய்புரி பொட்டேட்டோ டிக்கி செய்கிறோம். இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸாக நீங்கள் பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், டர்னிப் முள்ளங்கி யூஸ் பண்ணலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணலாம். அப்புறம் அவங்களோட அம்மா வந்து அவர் சின்ன வயசாக இருக்கும்போது வாழைக்கால வந்து இதை செய்வாங்க அப்படின்னு. So chef, you call this Jaipuri tikki. So is this from Jaipur? Yeah, because you know why I call Jaipur? There is a reason. Papadums, right? It is from Rajasthan. Okay. One of the state in India. Yeah. And they love papad. And they make the vegetable of papad. Like how we make anything like beans fugat or any vegetable. So they can make a vegetable preparation of this. Of You papad. mean like a sabji? Yes. Oh, with just papadum. Papadums, and they do the like a saute of onion, tomatoes and everything. Okay, and they will have it okay. chapati. So இந்த டிக்கிக்கு ஏன் ஜெய்பூரி டிக்கினா, ஏன்னா வந்து ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் அப்பளம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை வச்சு அவங்க கூட்டு கூட செய்வாங்களா, வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் அந்த அப்பளத்தெல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்வாங்க. அதனால அவங்களுக்கு அவ்வளோ அப்பளம் பிடிக்கிறதுனால இவர் வந்து இந்த டிக்கி டிஷ்ஷில் அப்பளத்தை சேர்க்கறதுனாலையும் இதுக்கு அழகாக ஜெய்பூரி டிக்கின்னு அவர் பேர் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, now next step, I'm going to show you how we do the coating. Corn flour. Corn flour. So this one you have to see it should not too thick, should not thin. It should be like little bit of starch in that. Yeah. Okay. So chef வந்து இப்போ கார்ன்ஃப்ளவரையும் தண்ணியையும் சேர்க்குறாங்க. அது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் டிக்கி அதில் நழிச்சிட்டு அந்த அப்பளத்தை கோட் பண்ணும்போது அந்த அப்பளம் வந்து அந்த டிக்கியில் ஒட்டும். இப்போ ஷெஃப் வந்து டிக்கீஸ் எல்லாத்தையும் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டரில் வந்து நழிச்சு எடுக்கிறாங்க. And going to like stick to with this one. Okay. அப்பளம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், சிங்கப்பூரில் எல்லாரும் விரும்பி கேட்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அதை இந்த டிக்கி டிஷ்ஷில் அவர் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உள்ள சீஸ் ஃபில்லிங் இருக்குது, வெளியே மொறு மொறுன்னு இந்த அப்பளம் கோட்டிங் இருக்குது. As a South Indian, like my favorite food is in home is like sambar and rice. Is one of my favorites. And also like sometime I like dal and rice. This another favorite because it's simple food, really makes happy. ஸோ என்னதான் மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சாலும் எனக்கு என் சாம்பார் சாதம் டாலோட சாதம் அதுதான் பிடிக்கும், நான் ட்ரூ அண்ட் ட்ரூ சவுத் இண்டியன் அப்படின்னு சொல்கிறாரு. So now the next step we are going to fry it. ஓகே, இப்போ டிக்கி எல்லாம் நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ ஷெஃப் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு அதை பொரிச்சு எடுக்க போகிறாரு. I'm going to go by slow, so I'll show one first. How is it? So you can see the tikki is like light golden color. Yeah. So now our tikki is ready to serve actually. So why I'm showing not together in the recipe, I already told you you need to have a patience. So in case if you put together and burns, you're going to lose your dish.
all the hard work. Okay. Yes. So என்ன சொல்றேன்னா ஒண்ணா பொரிச்சு எடுங்க. ரொம்ப வேகமா செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் எல்லாம் கருகிடும். ஸோ பொறுமையா ஒண்ணா செய்யுங்க, அது நல்லபடியா வரும் அப்படின்னு சொல்றாரு. So how is it looking? Nice? The colors? Looking very fancy. I want to take a bite of it immediately. எனக்கு அது இமிடியேட்டா அப்படியே சுட எடுத்து வாயில வச்சு நச்சுன்னு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு அந்த அப்பளம் வெளியே. So I make sure all the colors are looking same. It's not like uneven color. அதனால தான் ஷெஃப் பொறுமையா செய்ய சொன்னாங்க. ஒன்று வெள்ளையா, ஒன்று கொஞ்சம் டார்க் ப்ரௌனா, ஒன்று கோல்டன் ப்ரௌனா இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே கலராக இருந்தால் தான் அழகாக இருக்கும்னு சொல்கிறாரு. So it's ready to serve. So I'm going to do the plating. So I made a mint chutney. So mint chutney is very easy to make simple. Like take mint sauce and yogurt, mix it with some salt and some black salt. ஓகே, ஸோ புதினாவை எடுத்து தயிரோட சோப்போட அண்ட் பிளாக் சால்ட் அதெல்லாம் சேர்த்து போட்டு நீங்கள் செய்யலாம். அண்ட் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் அடிக்கடி புதினா சட்னி, சமோசா எல்லாத்துலேயும் இருக்குது. I think you know the samosa, right? So what I'm going to do, little bit of chutney, little bit of Michelin star style. Okay, so in the chef வந்து அவரோட Michelin style plating-ஐ காட்டுறாரு. I'm trying to, so at least ladies also can make it. So I'm going to make a round. அந்த புதினா சட்னி அழகாக வட்டமாக பிளேட்டில் போட்டுட்டு ஒரு பேஸ் மாதிரி. இப்போ அந்த ஃப்ரை பண்ண டிக்கீஸ் எல்லாம் அவர் ஒரே லைன் ஒரு ரோவில் அதை அடுக்கிறாரு. So we have the tamarind chutney. Okay, so I'm going to put a squeeze. How did you make this puli chutney, chef? So tamarind paste, boil with sugar, jaggery nicely, so that there is no rawness in the tamarind, and that's it. Your tamarind chutney is ready. And you can do the strain. If you have a pulp, no need to do straining. If you have seeds, then you need to do the straining. Okay. So அந்த புளி சட்னி எப்படி செய்கிறதுனா, புளி பேஸ்ட் எடுத்து சுகர் ஜாகரிலாம் போட்டு அடுப்பில் வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை அழகாக வந்து டிக்கி மேலே வச்சுருக்காரு. It looks lovely, chef. ஷெஃப் முரலோட ஜெய்பூரி டிக்கி அழகாக பிளேட் பண்ணி ரெடியாக இருக்குது சுட சுட. இது நான் இப்போவே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம கடைசியாக ஒரு செகண்ட் ரவுண்ட் போய்க்கலாம். இப்போவே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஷெஃப், how do you feel about your tikki today? It's amazing. அவரே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னா நான் டபுள் கான்ஃபிடென்ட். ஓகே, இப்போ அந்த டிக்கியை அந்த சட்னியோட டிப் பண்ணி You need to have more chutney, you'll enjoy. It's already very enjoyable, chef. அந்த அப்பளம் வந்து அவ்வளோ மொறுன்னு இருக்குது. சுற்றி கிழங்கு அதில் போட்ட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா காரமாக இருக்குது. அப்புறம் நடுவில் அந்த சீஸ் நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லைங்க, இந்த புதினா சட்னி ரிஃப்ரெஷிங்கான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குது. அந்த புளி சட்னி நல்ல ஒரு புளிப்பு தன்மையும் கொடுக்குது. ஸோ ஆல் இன் ஆல் எல்லா சுவையும் இந்த ஒரு ஸ்நாக்கில் நமக்கு கிடைக்குது. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். Children will definitely love it and so will adults. So thank you so much, chef. இப்போ ஷெஃப் நமக்காக ரெண்டாவது டிஷ்ஷை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செஞ்சு காட்டுவார். இடைவேளைக்கு பிறகு நம்ம மறுபடியும் ஷெஃப் முரல் கூட இருக்கோம். இப்போ அவரோட ரெண்டாவது டிஷ்ஷை நமக்காக செஞ்சு காட்ட போகிறாரு. அதுவும் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு டிஷ் வச்சுருக்கேன்னு சொன்னார். அது என்னென்னு அவர்கிட்டே கேட்போம். சொல்லுங்கள் ஷெஃப். ஸோ ஷெஃப், what are you cooking now? Yeah, I'm going to cook chicken dry fruit curry. Okay, another name is Nawabi dry fruit chicken curry. Diwali is all about richness, heritage. Not only the food is rich, so that's why we are going to use a lot of nuts in that.
almond, cashew nuts, some raisins, and of course there's a lot of cream, butter. This is what in Diwali people like to enjoy. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா தீபாவளி டைமில் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். அதனால நார்த் இந்தியாவில் நிறைய பேருக்கு ரிச்சான ஃபுட் தான் சாப்பிட பிடிக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த ரேசின்ஸ், க்ரீம், பட்டர் எல்லாம் போட்டு ஒரு ரொம்ப க்ரீமியான ஒரு சிக்கன் கறி டிஷ் நமக்காக செஞ்சு கொடுக்க போகிறாரு. அது வந்து தீபாவளிக்காக செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னும் சொல்கிறாரு ஷெஃப். This is a lot of good spices, whole spices. So I will cloves, கிராம்பு, tarani seeds, பட்டை, cinnamon sticks, the bay leaf, ginger, garlic, coriander powder, cumin powder, and white pepper powder, and king of spice is saffron. Saffron, king okay? of pepper. Yes. So other than that, nuts. ஸோ நட்ஸில் வந்து மிக்ஸ் நட்ஸாக ஷெஃப் வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த சிக்கன் கறிக்குள்ளார போக போது நான் இந்த மாதிரி ஒரு சிக்கன் கறி சாப்பிட்டதில்லை. ஸோ ஓகே ஷெஃப், we have the mixed nuts over there. What else? And butter, cream, and onions and chicken. So I'm going to start this preparation. So I'm going to add some oil. Okay. கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறாரு. So once the oil heat, then I'm going to put some spices. All the spices. Yes. Okay. Again, need to be patient to do this dish because it take time, but surely it will come very ஷெஃப் nicely. முரலோட பாலிசி ஃபிலாசபி என்னன்னா பொறுமை தான் ரொம்ப முக்கியம்னு நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ தீபாவளி டைமில் நீங்களும் பொறுமையாக சமைக்கணும், பொறுமையாக எல்லா வேலைகளையும் செய்யணும், டென்ஷன் ஆகாதீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. And one more tip I want to put nice music around. Definitely going to get a good dish. அப்படியே மியூசிக்காக போட்டுக்கிட்டு சமைச்சிங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ do you play music in your kitchen, chef? In my home, I really put a nice Hindi songs or my mother tongue songs, and I really make food. When I do, that's my style. I really enjoy that doing. ஸோ சந்தோஷமாக செய்யும் போது தான் சாப்பாடும் உணவும் நல்லா சந்தோஷமாக நல்லா சுவையாக நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஷெஃப். Hot, right? So what I'm going to do, cloves. ஓகே, கிராம்பு போடுறோம். Cloves, then star anise seeds. Anise seeds. Cinnamon stick. பட்டை ஒன்று போடுறாரு. Bay leaf. அப்புறம் bay leaves. ஓகே. இதெல்லாம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ்னு சொல்லலாமா? Yes, similar. நான் தமிழில் பேசினேன், அவர் ரிப்ளை பண்ணாரு, நான் பேசுகிற தமிழ் புரிய ஆரம்பிச்சிருச்சா? ஸ்டார்டிங் டு லேர்ன் பிக் அப். What do you call I understand கொஞ்சம் வந்து சேர்ந்துட்டீங்க. Yeah, I can give that. இந்த ஷோ முடியறதுக்குள்ளார ஷெஃப் வந்து தமிழ் கற்றுப்பாரு. ஸோ ஷெஃப், how do you say have you eaten in Kannada? ಊಟ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಊಟ ಮಾಡಿದ್ದೀರಾ. Yeah. ಊಟ ಮಾಡಿದ್ದೀರಾ. Is that the tone? Yeah, ಊಟ ಮಾಡಿದ್ದೀರಾ. Right. So I'm going to add the onions now. இப்போ வெங்காயத்தை வந்து தாளிப்போட சேர்க்க போகிறாரு. About 2 onions. Yeah, about 1.5. 1.5. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா ப்ரௌனாக கேரமலைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஷெஃப், what are we going to do? We are going to add the garlic paste. பூண்டு பேஸ்ட் 1 teaspoon. Yeah. Then we add some ginger paste. இஞ்சி விழுது. ஓகே. ஸோ நம்மளோட இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் பிரைட் yellow-ஆக இருக்கும். இவரோட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நான் நினச்சி இஞ்சி வேறு இஞ்சி யூஸ் பண்ணுறாருன்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுவார், அதனால தான் அது கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகிடுது அது. So now the next step is we are going to add the chicken, and we'll do the stir fry of chicken in that. ஓகே. ஸோ இப்போ வந்து கோழியை வந்து அவர் சேர்க்க போகிறாரு. ஸோ இது ஒரு மேரினேஷன் இல்லாத ஒரு சிக்கன் ரெசிபி. And marination is very much needed when you make kebabs. ஓகே. நம்ம வீட்டில் சூடாக சமைச்சு அப்போவே சாப்பிட போகிறோன்னா மேரினேஷன் அவ்வளோவா நம்ம ஒரி பண்ண தேவையில்லை, அப்படியே கோழியை போட்டு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கபாப்க்கு தான் மெயினாக வந்து மேரினேஷன் இருந்தால் அந்த மீட் டெண்டராக நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
So chef, how long would you be cooking this chicken? We will cooking until the chicken is become whitish from the outside. Then we'll put the spices. Okay. So இந்த சிக்கனில் வந்து மேரினேஷன் அதெல்லாம் மசாலாலாம் இல்லாதனால நமக்கு அந்த கலர் நல்லா அப்படியே தெரியுது. அது அந்த கோழி பீசஸ்லாம் நல்லா வெள்ளையான பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் அப்படின்னு ஷெஃப் சொல்கிறாரு. ஸோ இதை வந்து இந்த டிஷ்ஷை வந்து நம்ம சோறோட சாப்பிடலாம், சப்பாத்தியோட சாப்பிடலாம், ரொட்டியோட சாப்பிடலாம். Yes, paratha also. Paratha also, yes. Paratha கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. So now see, almost it's white, right? Yeah. So make it. So now I'm going to add the spices. Okay. So coriander powder. மல்லித்தூள். So at least 3 teaspoons because it's going to give a nice flavor. The coriander spice is the one which will never spoil the dish or any flavor of the dish because it enhances the dish. மல்லித்தூள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம், அது வந்து அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை ஸ்பாயில் பண்ணாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்காரு. So this is cumin powder. சீரகப்பொடி. And because this chicken is going to look a little whitish, so I'm not using any chili powder, chilies or red chilies. I'm going to use the white powder. White pepper powder. Yes. வெள்ளை மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா இந்த கோழி டிஷ் வந்து வெள்ளையாக தான் இருக்குமா, அதனால மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு கலரை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பெப்பர் பவுடரை யூஸ் பண்ணுறாரு. So once we stir fry, then I'm going to add the cashew nut. Okay. Okay. So chef, you blended, you It's a crushed. powdered cashew nut. You have to put it in the blender and make it a powder after. Yeah. So இதை வந்து அவரே cashew nut வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. So around 5 tablespoons. 5 tablespoons of cashew. ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு, கிரவுண்டட் கேஷ்யூஸையும் போட்டாச்சு. ஸோ அந்த அங்கங்கே அந்த நட்டி பிட்ஸ்லாம் நமக்கு தெரியுது. So now I'm going to add the water. You want me to pour, chef? Yeah, some more. Perfect. See, I haven't put any salt yet, other materials, items. Okay, so just cook it. Okay. இப்போ வந்து தண்ணியும் ஊற்றியாச்சு, இப்போ நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு மற்ற எல்லாத்தையும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ கோழி வெந்துருச்சு அப்படின்னு ஷெஃப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம லிட்டை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. We are going to add saffron. Okay, very rich. To make the rich food even richer, குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். Butter. ஒரு 1 tablespoon butter. And we need more cream. So cream வந்து at least 4 ஒரு spoons. 4 tablespoon. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து ஒரு க்ரீமி திக்கான ஒரு கிரேவியாக இருக்க போகுது அப்படின்னு. Then salt. நமக்கு தேவையான அளவு உப்பு. And we are going to add some dry fruit. ஸோ இதோட இந்த நவாபி சிக்கன் கறியோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். அதை வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. See, the color is also very Nawabi color. It's not like a red color or like a turmeric color. So it's very whitish, very rich. ஸோ வந்து நம்ம எப்போதும் செய்கிற சிக்கன் கறி வந்து மஞ்சள் இல்லைன்னா ஒரு சிவப்பு கலராக இருக்கும், ப்ரௌன் கலராக இருக்கும். அது வந்து இல்லாமல் இது வந்து ஒரு க்ரீமி ஒயிட் கலரில் இருக்குது. இதுக்கு பேர் தான் நவாபி சிக்கன் கறி அப்படின்னு சொல்கிறாரு. This needs little bit more cream. Okay. So I'm just sorry to. So I'm going to add 3 more because this is all about richness. This dish. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 7 டேபிள்ஸ்பூன் க்ரீம் போட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. So what we do now, we put the lid and cook another 5 to 6 more minutes. Okay. So then our dish will be ready. ஓகே, இப்போ க்ரீம் எல்லாம் போட்டாச்சு, உப்பெல்லாம் போட்டாச்சு, பட்டர்லாம் போட்டாச்சு, நட்ஸையும் போட்டாச்சு. இப்போ எல்லாமே செட் பண்ணணும், சமைக்கணும். நம்ம லிட்டை மூட போகிறோம்.
இன்னும் ஒரு 7 நிமிஷத்தில் இந்த நவாபி ட்ரை ஃப்ரூட் சிக்கன் கறி ரெடி ஆயிரும். இதை நம்ம கடைசியாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஷெஃப் நமக்காக இன்னும் ஒரு டிஷ் சமைச்சு காட்ட போகிறாரு ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. இடைவேளைக்கு பிறகு நம்ம ஷெஃப் மியூரல் கூட இருக்கோம். இப்போ அவரோட 3வது டிஷ்ஷை நமக்காக சமைச்சு காட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் நமக்காக டேஸ்டிங் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஷெஃப், what are we going to do now? We are going to do a very famous dessert in Deepavali, Malpua with saffron rabdi. So Malpua is a basically combination of hot and cold. So we are going to make hot Malpua, and I'm going to show how to make easily rabdi. So you make hot and pour something on the top with some dry fruits. It's one of the very famous dessert during Deepavali. ஸோ ஷெஃப் நமக்காக மெயின் டிஷ்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு, ஒரு ஸ்நாக்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்போ நமக்காக ஒரு இனிப்பு டிசர்ட் செஞ்சு கொடுக்க போகிறாரு. அதுக்கு பேர் வந்து மால்புஹா ரப்டி. மால்புஹானா சூடு, ரப்டினா கோல்ட். ஸோ ஹாட் அண்ட் கோல்ட் டிசர்ட் ஒன்று நமக்காக செஞ்சு காட்ட போகிறாரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசர்ட்னு சொல்கிறாரு. ஸோ ஷெஃப், how do we do this? So firstly, I'm going to make a batter for the hot one. Okay, so I'm going to use flour and some baking soda and water. ஓகே, மாவு, பேக்கிங் சோடா, தண்ணீர் சேர்த்து ஒரு தண்ணீர் வந்துட்டாரு நம்ம பக்கம். இப்போ ஒரு பேட்டர் செய்ய போகிறாரு. Okay, so I'll use this flour, any flour, all-purpose flour. Okay. So you have to use baking powder. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். Then some water. So this is that when you make this batter, should not be too thick and should not be too thin. Okay. So you need to do a little bit, again, patience. ஸோ ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த பேட்டர். அதனால் நீங்கள் பொறுமையாக கொஞ்சமாக மாவில் அந்த தண்ணியை ஊற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. So it has to be nicely mixed, so no lumps inside. கட்டி முட்டியமாக இருக்காமல் நல்லா ஸ்மூத்தாக பேட்டர் இருக்கணும்னு சொல்கிறாரு. So chef, where is this dessert dish from? This dish is from North India, but you can find this dish in Punjab, even Rajasthan, Madhya Pradesh. Most of the North India, this is dish often you will find it. But little bit of variation, but still it's more like a North Indian dish. ஸோ இது நார்த் இந்தியாவில் ஒரு பிரபலமான ஒரு டிசர்ட். இதை வந்து நிறைய ஸ்டேட்ஸில் நீங்கள் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அங்கங்கே அந்த ஸ்டேட்க்கு உள்ள வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எண்ணெய் சட்டி ரெடி ஆயிடுச்சு. Yeah, so it's a proper temperature. So just ஸோ ஸ்பூனாலேயே வந்து அந்த பேட்டரை எடுத்து அவர் வந்து பொரிக்கிறாரு. you have to put one shot at one point. அந்த ஸ்பூனை ஒரே இடத்துல வச்சு எல்லா பேட்டரும் உள்ளே போட்டால் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். ஆனால் அது எண்ணெயில் பொரியும் போது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷேப்பாக ஆகும். பட் அதுதான் அந்த டிஷ்ஷோட நேச்சர். So you should not go from other place. So at least. ஆனால் பொறுமையாக ஒன்றா போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஒட்டிக்காது. So I have put 6 pieces. இது வந்து ஒரு வெள்ளை பணியாரம் மாதிரி பேசிக்லி செஞ்சுருக்காரு. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். It should not be too brown. Too brown, yeah. No, because it's more baking, to white, yeah. More to white, and because there is a baking powder, so that's why it's very fluffy. You can see it's very fluffy. பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டனால தான் வந்து அந்த பனியரப்பை வந்து நல்லா ஃப்ளஃபியாக குண்டுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. So now it's almost done. So what I'm going to do, so it's very few minutes, it will be ready. Oil, if the oil is in right temperature, it cooks very fast.
ஆக்சுவலி இந்த மால்புவா ரப்டி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால இவர் வந்து ஒரு சிம்பிளிஃபைட் ரெசிபியை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை தான் நம்ம கூட இப்போ ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. This is our hot one is already ready. So I'm going to show how to make the rabdi. Okay. So I'm using the cream. Okay. And this is a condensed milk. Oh, okay. Okay. How come the condensed milk is in a different color? Condensed milk is a thick condensed milk. Okay. So we are concentrated. Yeah. So what I'm going to use, it is already sugar is there. So I might not add too much sugar. ஸோ ஷெஃப் வந்து க்ரீமில் ஒரு 1.5 கரண்டி கான்சென்ட்ரேட்டட் கண்டென்ஸ் மில்கை வந்து ஆட் பண்ணுறாரு. And I'm going to add a saffron. Okay. குங்குமப்பூவும் ஆட் பண்ணுறாரு. I'm sure you are going to be asking why you are using so much saffron, because it's about Deepavali. It's தீபாவளி டைமில் யூஸ் பண்ணாமல் அப்புறம் எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? So chef, can we use normal condensed milk that's not concentrated? I would advise this one, because this will, rabdi is about reducing the milk to the thick texture is called rabdi. So we can find that ready-made reduced milk, and that is condensed milk. So I use with the cream to give the texture of that. Okay. So easy. If you make this rabdi reducing in the milk, it might take 2 hours for time. So but this is very fast, but there is no compromise with the taste what we get it. ஸோ ஷெஃப் வந்து சொல்கிறாங்க அந்த க்ரீமில் நம்ம வந்து இந்த கான்சென்ட்ரேட்டட் கண்டென்ஸ் மில்கை போட்டால் தான் அதோட ஃப்ளேவரும் அதோட ஃபுல்னஸும் இன்டாக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் அதோட கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. So you can smell this saffron flavor. Yeah. So it's still the texture is there. There's a nice saffron flavor is coming. So next step is, third step is to do the plating of this. ஓகே. ஸோ நமக்கு ஹாட் மால்புவா ரெடி, கோல்ட் ரப்டி ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம அதை பிளேட் பண்ணி அந்த ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். So this is one of the fastest Indian dessert you can make in home. Oh yes, definitely. இதுதான் ரொம்ப ஃபாஸ்டான ஒரு டிசர்ட், நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு டிசர்ட் அப்படின்னு ஷெஃப் சொல்கிறாரு. ஷெஃப் முரல் இன்னைக்கு நமக்காக பலவிதமான டிஷ்ஷஸை செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸ்டார்ட்டில் நமக்காக ஒரு ஸ்நாக், ஒரு ஆப்பிடைசர் மாதிரி செஞ்சு கொடுத்தாரு, ஒரு ஜெய்பூரி டிக்கி. பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு அதுக்குள்ளார சீஸ் ஃபில்லிங் வச்சு அதோட ஒரு அப்பளத்தெல்லாம் கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி அதோட ஒரு புதினா சட்னி, புளி சட்னிலாம் வச்சு நமக்காக கொடுத்தாரு. அதை நான் அப்போவே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்லா காரமாக இருக்குது, அப்புறம் நடுவில் அந்த சீஸ் நமக்கு கிடைக்கிது. இந்த புதினா சட்னி ரிஃப்ரெஷிங்கான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குது, அந்த புளி சட்னி நல்ல ஒரு புளிப்பு தன்மையும் கொடுக்குது. ஸோ ஆல் இன் ஆல் எல்லா சுவையும் இந்த ஒரு ஸ்நாக்கில் நமக்கு கிடைக்குது. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சில்ட்ரன் will definitely love it. நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தீபாவளி ஒரு விசேஷமான நாள், அதனால நம்ம ரொம்ப ரிச்சான ஒரு சிக்கன் கறி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நமக்கு நவாபி ட்ரை ஃப்ரூட் சிக்கன் கறி செஞ்சு கொடுத்தாரு. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதுங்க, அந்த முந்திரி, அந்த க்ரீம், அந்த பட்டர் எல்லாம் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. அதை நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கடைசியில் இந்த டிசர்ட் மால்புஹா ரப்தி, அதாவது ஒரு ஹாட் அண்ட் கோல்ட் டிசர்ட், இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு நமக்காக செஞ்சு காட்டியிருக்காரு. அதையும் நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஷெஃப், லெட்ஸ் ட்ரை யோர் நவாபி சிக்கன் கறி அண்ட் see how it is. அந்த டெக்ஸ்டர்லேருந்தே தெரியுது, அவ்வளோ திக்காக அவ்வளோ க்ரீமியாக இருக்கு. இந்த சிக்கன், even though it was not marinated, it is so tender and it's so soft. It's hard, it's nice on the outside and it's juicy on the inside, and the curry is coating the chicken really well. So you find the richness. Yeah, in every bite. Yeah. Chef Mural oda இந்த நவாபி சிக்கன் கறி ரொம்ப ரிச்சாக இருக்குது, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த கறி வந்து நல்லா திக்காக இருக்கனால அந்த சிக்கனோட நல்ல கோட்டிங் கொடுக்கறதுனால நம்ம ஒவ்வொரு கடியிலையுமே அந்த கறி, அந்த சாஸ், அந்த நட்ஸ்,
அந்த saffron கூட நமக்கு நல்லா டேஸ்ட் ஆகுது. ஏன்னா அவர் அந்த கிரவுண்டட் கேஷ்யூஸ் போட்டனால அந்த டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட் தான். இதை நீங்கள் கண்டிப்பாக தீபாவளிக்கு ட்ரை பண்ணியே ஆகணும். அவ்வளோ நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் செஃப். நவ் லெட்ஸ் ட்ரை த டிசர்ட். ஸோ இந்த மால்புஹா ரப்டி வந்து அவர் அந்த பேட்டரை வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த க்ரீமியான ரப்டி சாஸ் எல்லாம் போட்டு saffron almond nuts எல்லாம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்காரு. இந்த ஹாட் அண்ட் கோல்ட் டிசர்ட்டை நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப ஒரு ஃபன்னான டிசர்ட். ஏன்னா அந்த பேட்டர் வந்து ஒரு பனியாரம் டேஸ்ட் இருக்கும். அப்புறம் அது அந்த ரப்தியோட சோக் பண்ணுறனால வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்குது. அண்ட் இந்த கான்சன்ட்ரேட்டட் கண்டென்ஸ் மில்க் போட்டனால இட்ஸ் ரொம்ப சுகரி ஸ்வீட்டாக இல்லை, திகட்டாமல் க்ரீமி ஸ்வீட்டாக இருக்குது. ஷெஃப் முரல், how much do you like this dessert? I think this is my childhood favorite dessert. And that's why I made it for you. Generally, I make this dish, which I can make nicely, and really my family enjoys this dish. ஸோ இது வந்து ஷெஃபோட சின்ன வயசுலேருந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டிசர்ட்னா அது இந்த மால்புவா ரப்டி தான். அதனால தான் இந்த ஒரு சிம்பிள் ரெசிபியை நமக்காக செஞ்சு காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப். வி என்ஜாய்ட் ஆல் யுவர் டிஷ்ஷஸ் டுடே. இப்போ நாம் அடுத்து ஒரு ஃபுட் பிளாகரை சந்திச்சு அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸை அவங்க நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இப்போ நம்ம கூட இருக்கிறது ஒரு வளர்ந்து வரும் ஃபுட் பிளாகர், ரொம்ப ஸ்வீட்டான அப் அண்ட் கம்மிங் ரைசிங் ஸ்டார் ஷெஃப் அபிநயா. நீங்கள் வந்து டிக்டாக்ல ஒரு ஃபுட் பிளாகர். நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் வந்து சொல்லிலாம் நீங்கள் செஞ்சு காட்ட மாட்டீங்களாம். நீங்கள் வந்து வீடியோ சமைக்கிறத மட்டும்தான் போடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்? அது எல்லாரும் ரெசிபி மட்டும் தான் கேட்குறாங்க. யாரும் என் முகத்தை பார்க்கணும்னு சொன்னதில்லை. ஸோ வந்து நான் ரெசிபி மட்டும் தான் போகிறேன். ஈஸியாக அப்படின்னா வந்து முகத்தை வந்து காட்டாமல், குரலை கூட காட்டாமல் அவங்க சமைக்கிறத மட்டும் கையை மட்டும் இந்த இன்க்ரீடியன்ஸ் போடணும் அதை போடணும் அப்படின்னு கேப்ஷனில் ரெசிபியை போட்டுட்டு அதுக்கே இத்தனை ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் வந்து நான் வந்து மேபி எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கும். என் கேப்ஷனில் வந்து ஐம் வெரி டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஐ பிலீவ் என்னோட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து எல்லா பொடியும் வந்து நான் வந்து அரைப்பேன். மசாலா எல்லா பொடியும் யூஸ் பண்ணுறப்ப as much as possible வீட்டிலே செஞ்சு அரைப்பேன். ஸோ மெனி பீப்புள் வந்து ப்ரிஃபர் தட். ஆஹா, ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி சொந்தமாக அரைச்சி வச்சவங்க ஸ்பைசஸ்லாம் வச்சு என்ன சமைக்க போகிறோம் இன்னைக்கு? டுடே we are going to do வந்து ஸ்பைசி மட்டன் சுக்கா. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து செய்ய போகிற இந்த ஸ்பைசி மட்டன் சுக்காக்கும் நீங்களே சொந்தமாக பிளெண்ட் பண்ணி அரைச்சி மசாலா கொண்டுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், அதான் இது கொண்டு வந்து அதான் இது. ஓகே. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் சேர்த்துருக்கீங்க? இதில் வந்து சினமன், பட்டை, மல்லித்தூள், பெருஜீரகம், சீரகம், காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து க்ளோவ்ஸ் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் அரைச்சி. அப்போ இதில் இருக்கிற ரகசியம் வந்து அவங்க ஒவ்வொரு மசாலாவையும் எவ்வளோ போடுறீங்கன்னு தான் பொறுத்து இருக்குல்ல. ஒவ்வொரு ஸ்பைஸையும் நீங்கள் எவ்வளோ அளந்து போடுறீங்க அதில் தான் இருக்குது. ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டிஷ்? முதல்ல வந்து கொஞ்சம் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் சூடாக்கிக்கலாம். போதுமான அளவுக்கு. ஓகே, வெங்காயத்தை வந்து நம்ம தாளிக்க சரியான அளவு எண்ணெய். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கணும். லைட்டாக அப்படியே வந்து க்ரீன் சில்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ காரமாக வேணுமோ, இல்லை காரம் வேணாட்டி இதை வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவை. ஓகே. ஸோ இவங்க ஒரு மிளகா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அபிநயா, உங்களுக்கு எப்படி வந்து இந்த மசாலாவெல்லாம் அரைக்கணும்னு இப்படி ஒரு பேஷன் வந்துச்சு? எனக்கு வந்து மெயின்லி இன்ஸ்பிரேஷன் என்னோடய பாட்டி தான். பிகாஸ் அவங்க வந்து எல்லாமே அரைப்பாங்க. மிளகாத்தூள்லேருந்து மஞ்சத்தூள்லேருந்து மல்லித்தூள்லேருந்து எல்லாமே அரைப்பாங்க. என்னோட நண்பர்கள்லாம் சமைக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்து கடையில் போய் அந்த மசாலா வாங்கிட்டு வந்து சமைக்கிறது தான். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இப்படி நானே சொந்தமாக அரைச்சி சமைச்சு கஷ்டப்பட்டு சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து சமைக்கிறது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு 8-9 வயசுலேருந்தே கிச்சனுக்குள்ளேயே சுத்த எனக்கு பிடிக்கும். தென் ஐ ஸ்டோரி ஸ்டார்ட் பேக்கிங் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒரு பிஸ்னஸாகவே நான் ஆக்சுவலி செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ குவைட் சம்டைம்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லா சமைப்பாங்களா? எங்கள் அம்மாவும் சமைப்பாங்க. ஆனால் வந்து அவ்வளோ ஆஃப்டன் கிடையாது, வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. பிகாஸ் அம்மா வந்து ஒர்க்கிங் வேலையும் செய்கிறாங்க. ஸோ வந்து அம்மாவும் சமைப்பாங்க. ஆமாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அடிக்கடி வருவாங்க. என்னை பார்க்க வருவாங்களோ இல்லையோ, நான் சமைச்சா கண்டிப்பாக வந்துடுவாங்க வீட்டுக்கு. அப்போ நானும் வீட்டுக்கு வரணுமே. பரவாயில்ல, எனக்கு இங்கே நீங்கள் சமைச்சு கொடுக்குறதுனால நாட் டு பேட். ஓகே. ஸோ இது கொஞ்சம் வதங்கி வந்து நீங்கள் வந்து அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். இவங்களோட சீக்ரெட் பிளெண்டட் மசாலா. கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வதக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி இதுவும் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கணும். ரொம்ப நேரத்துக்கு வதக்க தேவையில்லை. பிகாஸ் ஏற்கனவே இது வந்து நம்ம வந்து வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். ரொம்ப நேரம் வதக்குனா அது வந்து கொஞ்சம் பிட்டாகிடும், கசப்பாயிடும். ஆமாம், இவங்களோட மசாலா ஸ்மெல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேவையான அளவு உப்பு. இப்போதைக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன். ஒரு போக இன்னும் கொஞ்சம் வேணா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டன் சுக்கா வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இப்படி கூட விட்டுடலாம். கொஞ்சம் வந்து ரன்னிய கன்சிஸ்டன்சி வேணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் செமி ட்ரையாக செய்கிறீங்களா? ஆமாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்பேன். ரொம்ப ட்ரையாக வேணும். அப்போ ஒரு சூடான ரைஸ் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து தண்ணி இப்போ ஊற்றுறோமா? இது வந்து கொஞ்சம் சமைச்ச பிறகு இன்னும் ஒரு 1-2 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வதக்கும். ஓகே. நம்ம வந்து வீக் டேஸ் எல்லாம் படிக்கிறோம், வீக்கெண்ட்ஸ் வந்தால் ஹாபிக்கு வந்து சமைக்கிறோம். அதுக்கப்புறம் அது வீடியோ எடுத்து நீங்கள் எடிட்லாம் பண்ணி டிக்டாக்ல போடணும்ல, அதை வந்து நீங்கள் வேலையாக பார்க்குறீங்களா? இல்லை, அது வந்து வேலை கிடையாது. எனக்கு வந்து எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கணும், நான் உட்காந்து லைக் இன்றைக்கி சமைச்சேன்னா இன்றைக்கி எடிட் பண்ணி போடுவேன்னு இல்லை, அடுத்த வாரம் கூட போடுவேன், ஃபியூ டேஸ் கழிச்சு போடுவேன். ஸோ நீங்கள் ஒரு கேலண்டரை ரொம்ப ஸ்டான்ச்சாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஓகே. ஸோ ஒரு வாரத்தில் நான் 3 நாள் 5 நாள் நான் போஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது? அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து நான் வந்து போட்டுக்க மாட்டேன். ஜஸ்ட் எப்போ நான் சமைக்கிறேனோ எப்போ இருக்கோ வந்து ஹவு ஸ்வீட். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சமையல், அதை வந்து எல்லாரு கூட பகிர்ந்துக்கணும், ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக அதை டாக்குமெண்ட் பண்ணி டிக்டாக்ல நமக்காக போட்டுக்கிட்டு வராங்க. இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே. அடுத்து இவங்க வந்து மட்டனை ஆட் பண்ண போறீங்கல்ல, ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு, எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும். நல்ல கலர், நல்ல டார்க் ப்ரௌன் ரெட் கலர்ல இருக்கு, நல்ல காரசாரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணலாமா? நீங்கள் வந்து மட்டனை வந்து ஏற்கனவே நான் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகா பொடி அது போட்டு சும்மா சிம்பிளாக வந்து நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணால் மட்டன் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும், டெண்டராக இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் டு ப்ரெஷர் குக். ஆனால் நான் வந்து ப்ரெஷர் குக்கர் இல்லாட்டி வந்து பானையில் போட்டு கூட வந்து பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும், ப்ரெஷர் குக்கில் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வந்து எவ்வளோ நேரம் இந்த இறைச்சியை போட்டு வேக? நான் அட்லீஸ்ட் ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் வந்து வச்சு வேக வைப்பேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல. அந்த மட்டன் லைட்டாக கவர் ஆகிற வரைக்கும், ஒரு பாதி கவர் ஆகிற வரைக்கும் தண்ணி போட்டுட்டு தென் யூ லெட் இட் ப்ரெஷர் குக். ஓகே. ஒரு பாதி அளவு தண்ணி மட்டும் போட்டுட்டு 7-8 விசில், அப்படி நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த இறைச்சி. ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் 7-8 விசிலுக்கு வைக்கும் போது வேறு என்ன? ஒரு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர், எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து மட்டனில் அந்த வாசனை, அந்த ரா ஸ்மெல் இருக்காதுன்னு, அந்த ரா ஸ்மெல் போயிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து இது வெந்தோடனே நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும் தானே? ரெடி ஆகிடும். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை? இல்லை, நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது இன்னும் எவ்வளோ நேரம் வேகணும் அபிநயா? இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு வேகணும். ஓகே. இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக போகுது. அதுக்கப்புறம் அபிநயாவோட ஸ்பைசி மட்டன் சுக்காவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்.
அபிநயா கொஞ்சம் நெய்யெல்லாம் போட்டு ஸ்பைசி மட்டன் சுக்காவை அழகாக நமக்காக பிளேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லாயிருக்கும். நல்லா காரமாக அந்த சுக்கா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம சோறோட சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. காரமாக இருக்கா? ஆனால் நான் காரம் சாப்பிடுவேன், அதனால எனக்கு இது நல்லா கரெக்டாக இருக்குது. அண்ட் அந்த மட்டன் அவங்க வந்து ப்ரெஷர் குக்கரில் 7-8 விசிலுக்கு ஏன் குக் பண்ணாங்கன்னு தெரியுது. ஏன்னா அவ்வளோ டெண்டராக சாஃப்டாக, அதே டைமில் ட்ரையாக இல்லாமல் நல்லா மாய்ஸ்டாக ஜூஸியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு அபிநயா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டிக்டாக்லலாம் வீடியோ செஞ்சு எல்லாரையும் அசத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், அப்படி சொல்லலாம். அப்படி தான் நான் ஹோப். தேங்க்யூ ஸோ மச் அபிநயா. உங்களோட ஸ்பைசி மட்டன் சுக்கா ரொம்ப காரசாரமாக நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு எபிசோடில் இன்னொரு டிஷ்ஷோட சந்திக்கிறோம். இப்போ விடைபெறும் நேரம் வந்தாச்சு. உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன்.